அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, வளமையாகவே நாங்கள் எங்களுடைய வீடியோஸில் நிறையவே நல்ல விஷயங்களையும் புதிய புதிய விஷயங்களையும் கற்றுக்கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான், அதாவது அனைத்து முஸ்லீம்களும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொன்னால், பிரார்த்தனையுடைய ஒழுங்குகள். பிரார்த்தனையுடைய ஒழுங்குகள் அப்படின்னு சொல்கிற டைமுக்கு, அதாவது பிரார்த்தனைன்னு சொன்னால் என்ன? துவா. நாங்கள் எல்லாரும் துவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த துவா அப்படின்றதுக்கு ஒரு சில ஒழுங்குகள் இருக்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் சொன்னால், ஒரு லெட்டர் ஒன்று நாங்கள் எழுத போகிறோம். இந்த லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. இப்போ அஃபீஷியல் லெட்டர் எழுதுறதாக இருந்தாலும் தான், பர்சனல் லெட்டர் எழுதுறதாக இருந்தாலும் தான், எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்குது, ஒரு ஃபார்மட் இருக்குது. அந்த ஃபார்மட்டுக்கு நாங்கள் எழுதினோமாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். அப்படித்தானே? ஓகே, அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு லெட்டருக்கே இப்படி ஒரு ஒழுங்குமுறை இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் பிரார்த்திக்க போகிறோம், அல்லாஹு தாலாட்ட எங்களோட தேவைகளை கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த துவா செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சில வழிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹு தாலாவும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ துவா கேட்கறதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரங்களில் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த துவாக்கள் வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படலாம். அதே மாதிரி எங்களுக்கு துவா கேட்கறதுக்கான அந்த ஃபார்மட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய துவாக்கள் சில நேரங்களில் நாங்கள் துவா கேட்டிருப்போம், அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்படியான இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றினோம் அப்படின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தோடு எங்களுடைய துவாக்களும் வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த துவா செய்யக்கூடிய ஒழுக்கங்கள். துவா செய்கிறவர் என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயம். அதில் முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், துவா கேட்கக்கூடிய நாங்கள் இஹ்லாஸான ஒரு நீயத்தோட துவா கேட்கணும். அதாவது தூய மனதோடு நாங்கள் பிரார்த்தனைகளை செய்ய வேணும். சரியா? ஓகே, ரெண்டாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். பிரார்த்தனைகளை நாங்கள் துவங்குற டைமுக்கு, அதாவது நாங்கள் துவா கேட்க ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கும் அதே மாதிரி துவா கேட்டு முடிகிற டைமுக்கும் அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவர்களாகவும், அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மீது ஸலவாத்து கூறக்கூடியவர்களாகவும் எங்களோட பிரார்த்தனைகளை நாங்கள் கேட்கணும். இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சேர்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கும். உதாரணமாக சொல்லலாம், ஒரு ஆள் என்ன செல்வந்த நாக்கு அப்படின்னு துவா கேட்கலாம். இன்னொரு ஆள் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு கொள்றதுக்கு துவா கேட்கலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஆள் அவங்களுக்கு வெற்றி வரணும் அப்படின்னு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு துவா கேட்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் என்ன செய்யும்னு சொன்னால் வேறு வேறுதாக இருக்கும். இப்போ இந்த டைமுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், துவா கேட்குற டைமுக்கு அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்கள், அதாவது அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது தானே, எங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா 99ல் நாங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு என்ன அஸ்மாவுல் ஹுஸ்னா பொருத்தமாக இருக்குதோ அதை கொண்டு துவா கேட்கணும். இப்போ உதாரணமாக நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. எங்களை செல்வந்த நாக்கு அப்படின்னு அல்லாஹு தாலாவிட்ட நாங்கள் துவா கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம். யா மோனி, செல்வந்த நாக்குபவனே, எங்களை செல்வந்த நாக்கு. அதே மாதிரி யா கஃபார், யா கஃபூர், பாவங்களை பிழை பொறுக்கக்கூடியவனே, பாவங்களை மன்னிக்க கூடியவனே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. அதே மாதிரி நாங்கள் இப்போ எக்ஸாம்ஸுக்கு ரெடி ஆகும், அப்படி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த டைமுக்கு யா ஃபத்தா, இந்த விஷயத்தில் எங்களுக்கு வெற்றியை தந்துடு அப்படின்னு அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் பொருத்தமான அந்த பெயர்களை நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களில் இணைத்து கொண்டு துவா கேட்கிறதன் மூலமாக எங்களுடைய துவாக்கள் வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்குது. ஓகே, அதே மாதிரி மூன்றாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் துவா கேட்குற டைமுக்கு எங்களுக்கு பதில் கிடைக்கும், அல்லாஹு தாலாவிடம் இருந்து நிச்சயமாக எங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாங்கள் எங்களுடைய துவாக்களை கேட்கணும். இப்போ நாங்கள் துவா கேட்டுட்டு இது கிடைக்குமா, என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ மனிதன்கிட்ட நாங்கள் ஒரு தரம் போய்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே தாராங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட உதவியாக கேட்குறோம்னா எங்களுக்கு தாராங்க. ரெண்டாவது தரம் கேட்குறோம், மூணாவது தரம் கேட்குறோம்னா ஒன்று எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி அந்த உரிய மனிதர்கள் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் முகம் சுளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் நாங்கள் கேட்க 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 அல்லாஹு தாலா சந்தோஷப்படக்கூடிய கூடியவனாகவும் எங்களுக்கு இன்னும் இன்னும் அள்ளித்தரக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு
தாலாவிடத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை பொறுப்பு சாற்றுவோமாக இருந்தால் எந்த காலத்திலையும் எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனிதர்கள்ட்ட பொறுப்பு சாட்டினோம்னா நாங்கள் யோசிக்கணும், ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட நாங்கள் பொறுப்பாக கொடுக்குறோம்னா நாங்கள் சில டைமில் யோசிக்கலாம், இந்த விஷயத்தை இவங்க சரியாக செய்வாங்களா, செஞ்சு தருவாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, ஒரு உறுதி இல்லாத தன்மை வந்து எங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் நாங்கள் வந்து துவா கேட்குற டைமுக்கு, பிரார்த்தனை செய்கிற டைமுக்கு வந்து நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை எனக்கு செஞ்சு தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உறுதியும் வந்து எங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். அப்படி நாங்கள் துவா செய்வோமாக இருந்தோம்னா நிச்சயமாக எங்களுடைய துவாக்கள் வந்து அங்கீகரிக்கப்படும். சரியா? அதே மாதிரி 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய துவாக்கள்ல நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அதாவது அல்லாஹு தாலாட்ட 1-2 தடவைகள் நாங்கள் வந்து துவா கேட்டுட்டு எங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலாவிட மீது அவநம்பிக்கை கொண்டு எங்களோட பிரார்த்தனைகளை, எங்களோட துவாக்களை வந்து நாங்கள் கைவிடக்கூடாது. அடுத்தது 5வது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். உள்ளச்சத்தோடு நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். சரியா? நாங்கள் எங்களுக்கு மனசில் உள்ளச்சம் இல்லாமல், அதே மாதிரி வந்து இஹ்லாஸான நியத் இல்லாமல் நாங்கள் வந்து துவா கேட்கலாமா? இல்லை. நிச்சயமாக வந்து நாங்கள் என்ன செய்யணும், உள்ளச்சத்தோட பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்களையும் தான், எங்களுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரங்களையும் தான் அல்லாஹு தாலாவிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலாவை தவிர்த்து வேறு யார்கிட்டையுமே வந்து நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதே மாதிரி 8வது ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க துவா கேட்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்க பார்க்கலாம். எங்களுடைய சத்தத்தை வந்து நாங்க இப்ப துவா கேட்கக்கூடிய எங்களுடைய ஒரு சவுண்டோடு இருக்கும் தானே, அந்த சவுண்டை வந்து ஆகவே உயர்த்தாமலும் அதே மாதிரி வந்து மிச்சமே குறைக்காமலும் ரெண்டுக்கும் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையோடு நாங்க என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நாங்க இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்ப நாங்க பிழைகள் எவ்வளவோ செஞ்சிருப்போம். அந்த பாவங்களை, அந்த பிழைகளை வந்து நாங்க முதலாவது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொண்ட பிழைகளுக்காக வேண்டி பிழை பொறுக்கிறதுக்கு அல்லாஹு தாலாவிட்ட நாங்க துவா செய்யணும். அதே மாதிரி அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறையவே அருட்கொடைகளை செஞ்சிருக்கிறான். என்ன ஸோ அந்த அருட்கொடைகளையும் வந்து எங்களோட உள்ளத்தால நாங்க ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தாலாவிடத்துல பிரார்த்தனை செய்ய வேணும். ஓகே, அதே மாதிரி இப்போ நாங்கள் துவா செய்கிற டைமுக்கு வந்து எங்களுக்கு அளவுக்கு அதிகமான, எங்களுக்கு மேல் மிச்சமான ஒரு சிரமத்தை வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது இந்த துவா செய்கிற டைமுக்கு. அதாவது இப்போ நாங்கள் நாள் முழுக்க சாப்பிடாம குடிக்காம ஒரு ரெஸ்ட் ஒன்று இல்லாமல் தொடர்ந்து துவா செஞ்சு கொண்டிருக்கலாமா? இல்லை, அது வந்து எங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ அப்படி வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். தெளிவான உள்ளத்தோடையும் பயபக்தியோடையும் அல்லாஹு தாலாவுடைய அருள்கள் மீது நம்பிக்கையுடையவர்களாக, நம்பிக்கை வச்சு அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய தண்டனைகள்ல இருந்து பயந்து நாங்க பிரார்த்தனை செய்யறோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்கிறான், அந்த அருள்கள் மீது நம்பிக்கை வச்சு அதே மாதிரி நாங்க பிழைகள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும். ஸோ அந்த தண்டனைகளுக்கு பயந்தவர்களாக அல்லாஹு தாலாவிடத்துல நாங்க என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஹராமான வகையில அந்த பொருட்கள் வந்து எங்களிடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யணும், அந்த பொருட்களை வந்து உரியவரிடத்துல ஒப்படைக்கக்கூடியவர்களாகவும் அதே மாதிரி வந்து அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலாவிடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தாலும், நாங்கள் ஹராத்தில் இருக்கிறோமாக இருந்தாலும், உதாரணமாக நாங்கள் வட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லை ஒரு ஆள்கிட்ட சாமான களவெடுத்து வச்சிருக்கிறோம், இல்லாட்டி ஒரு ஆளை ஏமாற்றி அவங்களுடைய பொருட்களை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் எவ்வளவோ பார்க்கலாம். ஏன்னா ஏழைகளுடைய அதே மாதிரி வந்து எங்களை உறவினர்களுடைய அப்படியான சொத்துக்களில் தான் நிறைய வந்து இந்த பிரச்சனைகள் வர, சொத்துக்களை வந்து அபகரிக்கக்கூடியவர்களாகவும் அதே மாதிரி வந்து அவங்களுடைய உரிமைகளை வந்து பறிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டு என்ன செய்வோம்னு சொன்னால் அல்லாஹு தாலா இடத்துல துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹு தாலா அந்த துவாக்களை, எங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பானா? நிச்சயமாக இல்லை. ஹராம், எங்களுடைய உடல்ல வந்து ஹராம் வந்து எதுவுமே கலக்கக்கூடாது. நிச்சயமாக நாங்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேணும். ஏன்னா அல்லாஹு தாலா பெரும் பாவங்களாக நிறைய விஷயங்களை வந்து சுட்டி காட்டியிருக்கிறான். ஸோ இன்றைக்கு சர்வசாதாரணமாக எத்தனையோ பேர் வந்து அந்த ஹராமான விஷயங்களை, பெரும் பாவங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே இருந்து நாங்கள் என்ன செய்யணும், தவிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் தௌபா செய்தவர்களாக எங்களுடைய துவாக்களை வந்து நாங்கள் கேட்க வேணும். அதே மாதிரி 14வது
இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பிரார்த்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் 3 தடவைகள் அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது, அதாவது துஆ கேட்குற டைமுக்கு எங்களுடைய கைகளை வந்து வானத்தின் பால் உயர்த்தி நாங்கள் என்ன செய்யணும், துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு முடியுமாக இருந்தால் நாங்கள் துஆ செய்கிற டைமுக்கு, துஆ கேட்கக்கூடிய அந்த டைமுக்கு வந்து வுளு செய்து கொண்டு துஆ கேட்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கலாம், ஒழுக்கத்தோட அல்லாஹு தாலாவிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். அதாவது ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிற டைமுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ துஆ கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டோ இல்லாட்டி எங்களுக்கு அது வந்து ஒரு கேர்லெஸ் ஆகவோ அப்படி வந்தெல்லாம் நாங்கள் இருந்து என்ன செய்யக்கூடாது, துஆ வந்து கேட்கக்கூடாது. எங்களுக்கு தெரியும் துஆ அப்படின்றது வந்து ஒரு வணக்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. உதாரணமாக தொழுகைன்றது எப்படி ஒரு வணக்கமோ அதே மாதிரி துஆ அப்படின்றது வந்து ஒரு வணக்கம். அப்போ தொழுகை வந்து நாங்கள் எவ்வளோ உள்ளச்சத்தோடு எவ்வளோ அழகான ஒரு மெத்தடில் நாங்கள் தொழுகிறோமோ அதே மாதிரி துஆ கேட்குற டைமுக்கும் அதனுடைய ஒழுக்கத்தை வந்து நாங்கள் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த துஆ கேட்குற டைமுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன், அல்லாஹு தாலாவை புகழணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லணும். அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் முதலாவது எங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அதாவது முதலாவது தனக்காக பிரார்த்திச்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு மற்றவர்களுக்காக வந்து நாங்கள் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டு வர இந்த மெத்தட்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய துஆக்கள் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே, அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். 20வது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்கள், அதே மாதிரி வந்து அவனுடைய உயர்ந்த பண்புகள், அதே மாதிரி வந்து நம்ம செஞ்ச நல்ல அமல்களை கொண்டு நாங்கள் துஆ செய்யலாம். அதோடு சேர்த்து உயிரோடு இருக்கக்கூடிய நல்லடியார்கள் வந்து இருப்பாங்க. என்ன நல்லடியார்கள் இருப்பாங்க, நல்லவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்டையும் வந்து என்ன செய்யலாம்னா, எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிற வழிமுறைகள். இப்படியாக நீங்கள் துஆ செய்யுங்க, உங்களுடைய துஆக்கள் வந்து அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி துஆ கேட்குற டைமுக்கு எங்களுடைய உணவு, எங்களுடைய குடிபானங்கள், நாங்கள் அணியக்கூடிய ஆடைகள் இது எல்லாமே வந்து ஹலாலானதாக இருக்க வேணும். அதே மாதிரி நாங்கள் பாவமான காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, துஆ கேட்கக்கூடாது. அதே மாதிரி இரத்த உறவுகளை வந்து முறிச்சு கொள்றதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதே மாதிரி பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க வந்து நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து பாவங்கள்ல இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள், எங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள். ஸோ எங்களுக்கு தெரியும் எப்படி துஆ கேட்கணும். அதே மாதிரி துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களை நாங்கள் அறிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னால் அந்த நேரங்களை நாங்கள் கேட்கறது எங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் தானே. ஓகே, அதுல முதலாவது ஒரு டைம் நாங்கள் பார்க்கலாம் இரவுடைய நடுப்பகுதி. அதே மாதிரி இரண்டாவது ஒரு நேரம் பார்க்கலாம் இரவினுடைய கடைசி 3வது பகுதி. உதாரணமாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் சஹர் செய்யறதுக்கு எழும்புவோம் தானே, அதாவது எங்களுடைய இரவை வந்து 3ஆக பிரித்து அதில் 3வது வரக்கூடிய பகுதி. சரியா? தஹஜ்ஜத் தொழுறதுக்கெல்லாம் எழும்புவோம் தானே, அதாவது அந்த 3வது பகுதியில் கேட்கக்கூடிய துஆ வந்து அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள அந்த டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று இருக்கும் தானே. ஸோ அந்த டைமுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் துஆ கேட்கலாம். அதே மாதிரி மழை பொழியிற டைமுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களும் என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம், உண்மையான நம்பிக்கையான ஒரு தூய எண்ணத்தோடு நாங்கள் ஜம்சம் தண்ணீரை குடிக்கிற டைமுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம், ஒரு முஸ்லீம் தன்னுடைய இன்னொரு முஸ்லீம் சகோதரருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து அங்கீகரிக்கப்படும். ஓகே, அதே மாதிரி நாங்கள் இன்னொரு டைம் பார்க்கலாம், அரஃபாவுடைய நாளில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி 10வது ஒரு விஷயத்தை பார்க்கலாம், தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து தன்னுடைய தந்தைக்கும் கேட்கக்கூடிய துஆக்கள் வந்து அங்கீகரிக்கப்படும். பிரயாணியுடைய துஆக்கள் வந்து அங்கீகரிக்கப்படும். பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆக்கள் வந்து அங்கீகரிக்கப்படும். நோன்பாளியுடைய பிரார்த்தனைகள் வந்து அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி இறுதியாக ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம், நோன்பு திறக்கும் டைம்ல நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள். அதாவது இப்போ இது எல்லா விஷயமும் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரங்கள்லையும் வந்து நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து
வந்து எங்களை என்ன செய்யும் கடந்து போகக்கூடியதாக இருக்கும். நான் நிறையவே விஷயங்கள் நிறையவே நேரங்கள் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்படியான நேரங்களில் வந்து நாங்கள் துவாக்கள் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய அருளை கொண்டு எங்களுடைய துவாக்கள் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ எப்படி துவா கேட்கணும், துவா கேட்கறதுடைய ஒழுங்குகள், அதே மாதிரி வந்து என்னென்ன டைம்ல வந்து துவா கேட்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ ஃபைனலாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னால் எப்படியெல்லாம் துவா கேட்க கூடாது, சரியா? எப்படியெல்லாம் துவா கேட்க கூடாது அப்படின்னு சொன்னால் துவாவுடைய ஒழுங்குமுறைகளில் ஒன்று தான் நாங்கள் வந்து எப்படி துவா கேட்க கூடாது அப்படின்றதையும் வந்து நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஸோ அதில் வந்து எப்படி நாங்கள் துவா கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி எப்படி வந்து துவா கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி தந்திருக்கிறாங்க. ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பாவமான விஷயத்தை வந்து நாங்கள் துவா கேட்க கூடாது. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எப்படி துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, உறவை முறிச்சு கொள்ள வேணும் அல்லது தீங்கான ஒரு பாவமான ஒரு விஷயம் வந்து ஒரு ஆளுக்கு நடக்கணும், இப்படியான துவாக்கள் வந்து கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இப்படியான துவாக்களை வந்து நாங்கள் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, துவாவாக கேட்கக்கூடாது. இப்படி நாங்கள் துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த துவாக்களை வந்து அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். மரணத்தை வந்து துவா கேட்க கூடாது. இப்போ எங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை கவலைகள் வந்து இருக்கத்தானே செய்யும். ஸோ இப்படியான டைமில் ஏதாவது சோதனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சோதனைகளை வந்து நாங்கள் எதிர்த்து அல்லாஹு தாலா எங்களுக்கு எப்படியாக வழிகாட்டி தந்திருக்கிறோம், ரசூலுல்லாஹ் வந்து எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களோ அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் கொண்டு போகாமல் உடனடியாக என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு சிலர் மௌத்தை வந்து துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மௌத்து எங்களுக்கு வரணும், நாங்கள் வந்து மௌத்தாகணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்க கூடாது. ஓகே, அதே மாதிரி துவா கேட்குற டைமுக்கு வந்து நாங்கள் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அதிக முறைகள் வந்து துவா கேட்டிக்கிறோம், ஆனால் அல்லாஹு தாலா எங்களுக்கு அது இன்னும் தரலையே, அதில் எதுவும் எங்களுக்கு பயன் இல்லையா, அல்லாஹு தாலா தரமாட்டானா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நிராசை அடைஞ்சு விடக்கூடாது. நாங்கள் எப்பெல்லாம் அல்லாஹு தாலாட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ நாங்கள் நிப்பாட்டாமல் அல்லாஹு தாலாட்ட கேட்டுக்கொண்டிருக்கிற டைமுக்கு அல்லாஹு தாலாவும் நிறுத்தாமல் எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். ஸோ இந்த ஒழுங்குமுறைகளில் துவா கேட்கக்கூடியவர்கள் நீங்களும் என்ன செய்யலாம்னு சொல்ல துவாக்களை வந்து கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உங்களுடைய துவாக்களில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் வந்து கட்டாயம் இணைச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதிதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த விஷயங்களை இதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருங்க. அதே மாதிரி நீங்களும் பின்பற்றத்தோட உங்களுடைய ஏனைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சகோதரங்களுக்கும் வந்து கட்டாயம் எத்தி வைங்க. அவங்க உங்களுக்காக வேண்டி துவா கேட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகள் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ரமலானுடைய மாதத்தில் வந்து மிச்சம் நன்மை செய்தவர்களாக அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் நினைவூட்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலான ஆரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் குர்ஆன் லேர்னிங் உடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இஸ்லாம் தொடர்பான தெளிவுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரைக்கும் until then stay tuned. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.